இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the pure in heart, அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். they shall see God. ஆனபடியினால் சுத்த இருதயத்தை பாதுகாத்துக் கொண்டு ஜீவிக்கிற ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு கடந்து செல்லுகிற ஒரு மனிதன் தான் தேவனுடைய பார்வையில் செம்மையானவன். A man preserving a clean heart every day, passing on from glory to glory, holiness to holiness, is an upright man in the sight of God. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. Mark the perfect man and behold the upright man. அந்த மனிதனுக்கு தான் நல்ல முடிவு கிடைக்கிறது. And that man will have a good end. அவன் இந்த பூமியில பல சோதனைகளுக்குள்ள கடந்து போகலாம். He will have to go through many trials in this world. அவன் பல கஷ்டங்களை அனுபவிக்கலாம். He may have to go through many conflicts. ஒருவேளை அவன் தரித்திரனாக இருக்கலாம். Maybe he may be a beggar. இந்த பூமியில பலர் மத்தியில அவனுக்கு ஒரு போதுமான வசதி இல்லாத ஒரு சாதாரண நிலவரத்தில் அவன் ஜீவிக்கலாம். He may not live in a good comfortable way. நல்ல ஆகாரம் புசிக்க முடியாமல் சாதாரண ஆகாரத்தையே புசித்து இந்த பூமியில ஜீவிக்கலாம். He may not have good food but eat a less better food. ஆனால் தன்னுடைய ஜீவியத்தை சுத்தமாக பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு கடைசி மட்டும் தெய்வத்தை பிடித்துக்கொண்டு அவன் மரித்தால் அவன்தான் உத்தமன், அவன்தான் செம்மையானவன். But if he will preserve his life a clean life and will cling to the Lord till the end, he is a perfect man, he is an upright man. அவனுடைய முடிவோ சமாதானம். His end is peace. அவன் மரிக்கும்போது தன்னுடைய ஆவியை தன்னை தந்த தேவனிடத்தில் ஒப்படைக்கிறார். When he dies, his spirit is given to the Lord who gave it. அதுதான் நல்ல முடிவு. That is a good end. நீங்க நினைக்காதீர்கள் நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறந்து நல்லா சாப்பிட்டு நல்லா அந்த பூமியில் ஆடம்பரமாக ஜீவிச்சு மரிக்கும்போது ஒரு அழகான சந்தன பெட்டி செய்து அதில் நல்ல காஸ்ட்லி வஸ்திரம் உடுத்தி அதில் படுக்க வைத்து. நான் சமீபத்தில் சிலானுக்கு போயிருந்த போது அந்த அடக்க ஆராதனையை பொறுப்பெடுக்கிறதான அவர்களுடைய அலுவலகத்துக்கு போயிருந்தேன். அங்கே நிறைய பெட்டி மரித்த பிறகு வைக்கிற பெட்டி வைத்திருந்தார்கள். அதில் ஒவ்வொரு பெட்டியின் இடத்துலையும் போய் பார்த்தேன். ஒரு பெட்டியினுடைய விலை 1,80,000 ரூபாய். I had gone to a place where they make coffins, and when I went there and saw, the value of one coffin was 1,80,000. அந்த கடையில் 25,000 ரூபாய்க்கு குறைந்த பெட்டியே கிடையாது. In that shop there was no coffin which was below the rate of 25,000. எவ்வளவு அழகான பெட்டியில் வைத்தாலும் அந்த பெட்டியை பார்த்த உடனே அதில் போய் படுத்துக்கிறலாம் போல இருக்கு. அவ்வளோ நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறார். It was made so beautifully that when you look into it, you will have the desire to lay in it. எவ்வளவு நல்ல பெட்டியா இருந்தாலும் நல்ல முறையில் அடக்கம் பண்ணினாலும் உன்னுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போய் சேருகிறது என்ற ஒரு நிச்சயம் இல்லாமல் ஒரு மனிதன் மரித்தால் அவனுடைய முடிவு அறுப்புண்டு போகுது. The coffin may be a very good coffin and you may be buried in a very good way, but if that man will not have a assurance that his spirit has gone to the God who has given it, his end will be a miserable end. ஆனபடியினால்தான் 119வது சங்கீதத்தில் 115வது சங்கீதம் 16வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வையில் அருமையானது என்று எழுதியிருக்கிறார். The death of the saints of God in his sight is good. வாசியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. பணக்காரர்களின் மரணம்னு சொல்லல. It does not say the death of the rich people. நிறைய படித்த ஒரு அறிவாளியினுடைய மரணம் என்று சொல்ல இல்லை. It does not say the death of well educated rich people. இந்த பூமியிலே ரொம்ப அழகானவர்களுடைய மரணம் என்று சொல்ல இல்லை. It does not say the beauteous people in this world. நல்ல உயரமானவர்கள் இந்த உலகத்திலே அதிக உயரமானவர்களுடைய மரணம் என்று சொல்ல இல்லை. It does not say the death of the highest tallest people in this world. ஒரே வார்த்தை, just one word. பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வையில் அருமையானது. The death of the saints is good in his sight. நீங்கள் உயர்ந்த ஜாதியில பிறந்திருக்கலாம். You might have born in a high caste. ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். Or in a royal family. உலகத்தில் புகழ் வாய்ந்தவர்களாக ஜீவித்திருக்கலாம். Or you might have lived a familiar life in this world. நீ ஒரு பரிசுத்தவானாக இந்த பூமியிலே ஜீவிக்காவிட்டால் உன்னுடைய முடிவு அறுப்புண்டு போவதே. If you don't live as a saint in this world, your end will be cut off. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. Mark the perfect man and behold the upright man. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். For the end of that man is peace. அவர்கள்தான் தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது தன்னுடைய ஆவியை
கர்த்தராகிய இயேசுவினிடத்திலே சமர்ப்பிக்கிறார். When they will finish the race, they will give their spirit to Jesus. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது ஒரு நாளாயிலும் அவர் நிம்மதியா இருக்கல. Jesus, when he was on this world, did not have rest even at least one day. தேவனோடு ஐக்கியமா இருந்தார், தனக்குள்ளே இளைப்பாறுதலா இருந்தார். ஆனால் அந்த ஜனங்களோ அவரை நிம்மதியாக இருக்க விடாமல் உபத்திரவப்படுத்திக் கொண்டே இருந்தார். He was with fellowship with God, he had rest within him, but these people did not leave him to be at rest. 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். 3.5 years he ministered. இந்த 3.5 வருடமும் நிந்தையும் அவமானமும் பலவிதமான கெட்ட பெயர்களும் தான் அவருக்கு கிடைத்தது. Reproach and shame and bad name came to him all these 3.5 years. கடைசியாக ஒரு பாவமும் இல்லை என்று சொல்லி பலரால் சாட்சி பெற்றாலும் பொய்யாக அவரை குற்றம் சாட்டி அவரை பிடித்து கொண்டு போய் அடித்து சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தி கொன்றார். Though he had received the testimony from many that he had no sin, but still he was falsely accused, taken and was bound and was crucified on the cross. ஆனால் அவர் மரிக்கும்போது பக்கத்திலே ஒரு 100க்கு அதிபதி பார்த்து கொண்டிருந்தார். But when he died, nearby there was a centurion. இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். This man is truly the Son of God. அவன் சாட்சி கொடுக்கிறார். He gave the testimony. அவர் மரிக்கும்போது அவருடைய பக்கத்திலே 2 கள்ளர்கள் அவர்கள் பெரிய கொலை குற்றத்திலே பிடிக்கப்பட்டு அவர்களும் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். When he died, there were 2 thieves on either side. They were crucified there because of murder. அதிலே ஒருவன் சாட்சி கொடுக்கிறான். And one of them testified. நாமோ தவறு செய்ததுக்காக தண்டிக்கப்படுகிறோம். We are punished for our wrongdoings. இவர் ஒரு தவறு செய்யாமலே தண்டிக்கப்படுகிறார். But he is punished without doing any wrong. இயேசுவுடைய முடிவை கவனித்து பாருங்கள். Look at the end of Jesus. அவரை அடித்தார்கள். They beat him. ஈட்டியால் குத்தி கடைசி நேரத்தில் கூட விலாவை பிளந்தார். Pierced him with the sword and took away, pierced him in the sword. அவமானப்படுத்தினார்கள். They ashamed him. அவரை தூஷித்தார்கள். They reproached him. ஆனால் அவர் மரிக்கும் போது எப்படி மரித்தார்? When he died, how did he die? பிதாவே இவர்களை மன்னி. Father, forgive them. தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார். For they know not what they do. சர்வலோகத்துக்கு ஆண்டவரை, தங்களை சிருஷ்டித்த தேவனை, ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு ஆகாரம் கொடுத்து வருகிறவரை, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் சூரியனை உதிக்க செய்து வருகிறவரை நாம் சிலுவையில் அறைந்து கொள்ளுகிறோம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. They did not know that they are crucifying the God who created the whole world, the God who gave them food, the God who is making the sun to rise on both the evil and the good. அவர்களை மன்னியும். Forgive them. இப்படி சொல்லி தன்னுடைய ஆவியை பிதாவினுடைய கரத்தில் ஒப்படைத்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு மரித்தார். Saying so, he yielded his ghost in the hands of the Father and said everything is finished. தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆவியை பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்படைத்தார். He gave his life to God the Father. அதுதான் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து கொண்டிரு. And that is, mark the perfect man and behold the upright. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். For the end of that man is peace. சில வருடத்துக்கு முன்பாக ஒரு தாய் மரித்தபோது நான் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். Few years before, when a mother died, I was standing beside. எனக்கு 4 மணிக்கு 4:10 இருக்கும். அந்த சமயத்தில் அந்த தாய் மரண தருவாயில் இருக்கிறார்கள் என்று சொல்லி செய்தி வந்தது. I think it was 4:10. I heard the message that that mother was at the point of death. கர்த்தாவே, நாங்கள் போய் பார்க்கிற வரைக்கும் அந்த அம்மா உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திர ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். We were praying, Lord, till we go and look at that mother, she should be alive. 5 மணிக்கு முடித்து விட்டு வேகமாக அவருடைய வீட்டுக்கு போனோம். 5 o'clock we finished the prayer and I soon hastily went to the house. உள்ள போன உடனே அவர்களுடைய பரலோக பிரயாணம் துவங்கினது. When we went in, their heavenly journey started. அவர்கள் ஒரு பிராமின் குலத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி. She was saved from a Brahmin background. அவர்கள் இயேசுவை அதிகம் நேசித்த ஒரு தாய். A mother who loved Jesus very much. இயேசுவுக்காக பல இன்பமான பாட்டுகளை பாடி அநேகருக்கு பக்தி விருத்தி உண்டாக்கின ஒரு தாய். She sang many beautiful hymns and edified many for Jesus. நான் அவர்களிடத்துல பல சந்தர்ப்பத்தில் பேசி இருக்கிறேன். On many occasions I had talked with her. அவர்களுடைய வார்த்தையை கேட்கும்போதே எனக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் உண்டாகும். When I hear her words, I will have a great
earnest in me. நல்ல கிருபையுள்ள வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு தாய். A mother who can speak gracious words. அவர்களுடைய வார்த்தைகள் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருந்தது. Her words quicken many in Christ. சபையில எழும்பி அவர்கள் சாட்சி கொடுத்தால், ஒரு பாட்டு பாடி சாட்சி கொடுப்பார்கள். சாட்சி கொடுத்தால் எல்லாரும் அதை ரொம்ப இன்பமாக கேட்டு அவருடைய தலையெல்லாம் தானாக ஆடும். When she testifies, she will sing a song and testify, and many will hear it, and automatically their head waves. இன்னும் கொஞ்ச நேரம் சாட்சி சொல்ல மாட்டார்களா என்று எதிர்பார்ப்பார். They will expect, will she not testify sometime more? அவர்கள் தனக்கு தந்த 4 பிள்ளைகளையும் சரியாய் கர்த்தருக்குள்ள வளர்த்தார். All the 4 children who were given to them, she brought them up in God very well. அவர்களுடைய மூத்த மகள் ஒரு நல்ல ஊழியக்காரியாக ஊழியம் செய்கிறார். Her elder daughter is a good servant of God, ministering to God. 3 ஆண் பிள்ளைகளும் ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பமாக 3 சபைகளிலே விசுவாசியாக ஜீவிக்கிறார். 3 male children are living as good believers in a good spiritual life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீதிமானுடைய சந்ததி கைவிடப்படுறதில்லை. The seed of the righteous is not forgotten. நீங்கள் இதே 37வது சங்கீதத்திலே 25வது வசனத்தை வாசித்து பார்த்தால், 37th Psalm, the 25th verse, when you read, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவருடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதையும் நான் கண்டதில்லை. I have been young and now I'm old, yet have I not seen the righteous forsaken, nor his seed begging bread. அந்த அம்மாவுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு சத்தியத்திலே வளர்ந்து செழித்து நன்றாக இருக்கிறார்கள். That mother's children and grandchildren, they are now growing in truth, flourishing. எல்லா குடும்பங்களையும் தேவன் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதித்திருக்கிறார். God has been blessing the families in all ways. அந்த அம்மா மரிக்கும்போது நான் பக்கத்துல நின்று கொண்டிருந்தேன். When that mother was at the deathbed, I was standing beside. நாங்கள் அந்த நேரம் எனக்கும் தெரியாத பழைய பாட்டுகள் எல்லாம் எத்தனையோ பாட்டுகள் கோரஸ் வந்து கொண்டே நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. And that time even many choruses, old choruses, even which I knew not, came into my mind automatically. ஒரு 7-8 கோரஸ் பாடி இருப்போம். 7-8 choruses we would have sung. அப்படியே ஒரு மனிதன் ஒரு 10வது மாடிக்கு படிக்கட்டில் ஏறி போகிறது போல அந்த அம்மாவுடைய ஆவி நாங்கள் பாடிக்கொண்டு இருக்கும் போதே அப்படியே ஏறி ஒரு தடை இல்லாமல் பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தது. Like a man climbing up the stairs to the 10th floor, that mother's spirit was climbing up without any hindrance. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். Mark the perfect man and behold the upright, for the end of that man is peace. பிராமின் குலத்திலிருந்து வந்த பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரால் அவருடைய உறவினர்களால் பல நிந்தைகள் அவமானங்கள் கஷ்டத்தை சகித்த ஒரு தாய். After coming from the Brahmin background and after accepting Christ, she had to bear many reproaches and shame from the neighbors and the relatives. ஆனால் கர்த்தரை பற்றி கொண்ட அந்த உத்தமத்தை அந்த சோதனையில் அந்த அம்மா விட்டு விடவில்லை. But the uprightness that she had towards God in her trials, she did not renounce it. தன்னுடைய ஜீவியத்தை சுத்தமாக்கி கொண்டு ஆண்டவரை உறுதியாக பிடித்துக்கொண்டு எல்லா சோதனையிலையும் நிலைத்திருக்க கர்த்தர் அவர்களுக்கு கிருபை கொடுத்தார். God gave a grace to cling on to God and to cling on to righteousness in all her conflicts and trials. She clinged on to God. அப்படியே தங்களுடைய ஆவியை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைத்தார். That way we yielded our spirit into the hands of God. அவருடைய மரணம் மிக இனிமையாக இருந்தது. Her death was so beautiful. ஒரு அலறுதல் இல்லை, there was no crying, ஒரு கூக்குரல் இல்லை, there was no sound, ஒரு பிரச்சனை இல்லை, no conflicts. சமாதானமான ஒரு முடிவை பெற்றுக்கொண்டார். She received a good peace, a end. அதே போலவே தான் ஸ்தேவானுடைய முடிவு கூட. And even the end of Stephen is so. நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தால், Acts 7th chapter, ஸ்தேவானுடைய முடிவை குறித்து நான் படிக்கிறோம். we read about the end of Stephen. எடுத்து வாசிங்க. அவன் பரிசுத்தாவியினாலே நிறைந்த 55 அவன் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறமே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தரினை வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாருங்கள், அந்த மரண நேரத்தில் எல்லாரும் அவரை கல்லெறிந்தார்கள். ஆண்டவரே அவர்களை அடியும் உதையும் அவங்க கையை காலை முறிச்சு போடும் இப்படி சொல்ல இல்லை.
அவர்களை மன்னி ஆண்டவரே. At the time of his death, everybody stoned him. He did not say, Lord, beat them, break their legs and hands. He said, Lord, forgive them. நான் உண்மையா இயேசுவை நேசிக்கிறவர்களா இருந்தால் நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு பழிக்கு பழி வாங்கக்கூடாது. Truly, if we will love Jesus, we should pray for the salvation of them that persecute us. We should not retaliate them. சிலர் உபத்திரவப்படும் போது இரு நான் போய் முழங்கால் போட்டு உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் உன்னை எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி சாகும்படியா செய்யறப்பாரு அப்படி சொல்லி மிரட்டுவாங்க. பாடுபடும் போது நீங்கள் பயமுறுத்தக்கூடாது. Some when they are persecuted, they will say to others, see what I will do. I will go kneel down and pray that you should die in an accident. இயேசு சொன்னது போல ஸ்தேவான் சொன்னது போல நாம் சொல்ல வேண்டும். Like Jesus, like Stephen, we should also say. உங்களுடைய கணவன் ஒருவேளை உங்களை உபத்திரவப்படுத்தலாம். Maybe if your husband is persecuting you, ஆண்டவரே அவரை மன்னியும். Lord, forgive him. உங்களை அடிக்கிற கையை ஆண்டவரே அந்த கையை முறிச்சு போடுன்னு சொல்லாத. Do not say, Lord, break the hand that is beating me. ஆண்டவரே அவரை மன்னியும். Lord, forgive him. அவர் உம்முடைய அன்பை ருசிக்கட்டும். Let him taste his love. அவரை அழிக்க கூடாது. Don't destroy him. அவருக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது. No evil should come to him. அவரை எப்படியாயிலும் நீ ரட்சிக்க வேண்டும். Somehow save him, Lord. இப்படித்தான் உண்மையான கிறிஸ்தவர்களுடைய விண்ணப்பம் இருக்க வேண்டும். This will be the supplication of a true Christian. அதுதான் உத்தமர்கள். They are upright people. அவர்கள் தான் செம்மையானவர்கள். They are perfect people. அவர்களுடைய முடிவு தான் சமாதானமாக இருக்கும். Their end is peace. இயேசு கடைசியாக சொன்னது ஆண்டவரே இவர்களை மன்னி. Jesus finally said, Lord, forgive them. ஸ்தேவான் சொன்னது இவர்களுடைய குற்றத்தை அவர்கள் மேல சுமத்தாதீர். Stephen said, lay not their sin to their charge. அவர்களை மன்னியும். Forgive them. இப்படி சொல்லி தன்னுடைய ஆவியை கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒப்படைக்கிறார். Saying so, he said, Lord Jesus, receive my spirit, yield his ghost into his hands. நாம் மரிக்கும் போது என்றைக்கு மரித்தாலும் யாரு மேலே எந்த விதமான துக்கமோ கசப்போ எரிச்சலோ கோபமோ இல்லாமல் எப்பொழுதும் மரிக்க நம்மை உத்தமர்களாக செம்மையானவர்களாக பாதுகாத்துக் கொள்ள. Whenever we die, we should preserve ourselves as upright and perfect people, not having any hatred or grievance towards others. அதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய முடிவு. That is the end of a good Christian. அவன் மரிக்கும் போது அவனுடைய ஆவி இயேசுவினிடத்தில் போய் சேருகிறது. When he dies, his spirit goes to Jesus. அவன் அப்படியே பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். He enters heaven. இனி உபத்திரவம் இல்லை. No more tribulation. இனி பாடுகள் இல்லை. No more sufferings. இனி நிந்தைகள் இல்லை. No more reproaches. இனி அவமானம் இல்லை. No more shame. இனி மரணம் இல்லை. No more death. இனி துக்கம் இல்லை. No more sorrow. இனி கண்ணீர் இல்லை. No more tears. இனி பசி இல்லை. No more hunger. இனி தாகம் இல்லை. No more thirst. இனி பிசாசோடு போராட்டம் இல்லை. No more conflict with the devil. இனி பாவத்தோடு போராட்டம் இல்லை. No more conflict with sin. நிரந்தரமான சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். They enter happily into happiness. இதுதான் ஒரு மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற முடிவு. This is the end that God has kept for a man. அருமையான தேவனுடைய ஜனமே, Dear people of God, ஒவ்வொரு நாளும் நீங்கள் முடிவைத்தான் சிந்திக்க வேண்டும். each day you should think of your end. பர்த்டே இனி கொண்டாடாதீர்கள். Do not celebrate birthday from today. அப்படினால் பர்த்டே கொண்டாடினா சபிக்கப்பட்ட பூமியில நான் இன்னும் ரொம்ப சாபத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன்னு வரவேற்கிறது போல இருக்கிறது. Celebrating our birthday is like inviting more curses in this cursed world. அப்படினால் இனி நான் பர்த்டே கொண்டாட மாட்டேன் என்று தீர்மானிக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. நிறைய பேருக்கு தூக்க விருப்பம் இல்லை. Many don't have the desire to lift up their hands. அப்படியானால் பிசாசு இன்னும் உங்க கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறான். உங்களுடைய கண்ணு திறக்கப்படலைன்னு அர்த்தம். If so, it means the devil has still blinded your eyes and your eyes are not open yet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால் நம்முடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் தான் நன்றாக இருக்கு. Our death day should be better than the birthday. நாம் மரிக்கும்போது நம்முடைய ஆவியை இயேசுவினிடத்தில் ஒப்படைக்க. When we die, we should yield our spirit to Jesus. யாரிடத்திலேயாயிலும் ஒரு சின்ன கசப்போ கோபமோ இருந்தால் நம்முடைய ஆவி சமாதானமா இயேசுவினிடத்துல போகாது. If we have a small grievance or hatred towards someone, our spirit won't go at peace to Jesus. சில வருடங்களுக்கு முன்பாக சிலானிலே ஒரு அம்மா இப்படி ஒரு தரிசனம் பார்த்ததாக சொன்னார். Some years before, a mother said that she saw a vision. She was in Ceylon. அவர்கள் இந்த பூமியில நன்றாக ஆண்டவருக்கு பயந்து ஜீவித்தவர்கள் தான். She was a God fearing woman. அவங்க எல்லாம் கூட்டத்தில் ஆவியில நிரம்பிக் கொண்டிருக்கும் போது எத்தனையோ பேர் பரலோகத்துக்கு போய் கொண்டே இருக்கிறார். She said while she was filling the spirit, many were taken up to heaven. இந்த அம்மாவும் கூட பரலோகத்தை நோக்கி வேகமாக பறந்து போகிறார். தரிசனத்துல in a vision, even this mother was flying up, speeding up fastly towards heaven. பரலோகத்துக்கு உள்ள நுழையிறதுக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. As she was about to enter heaven, கீழே இருந்து ஒரு சத்தம் வருது. a voice came down from below. காளியப்பன் கூப்பிட்டான். காளியப்பன், அவர் பேரு காளியப்பன்.
பால் விக்கிறவர், பால் வந்து வீட்டுக்கு பால் ஊத்துறவர். Kaliyappan, who was giving milk to that house. கீழ இருந்து கை தட்டி, ஓ எப்சி அம்மா, நேற்று வாங்கின பாலில் இன்னும் கொஞ்சம் கடன் இருக்குது, 10 பைசா கடனை வச்சுட்டு நீ பரலோகத்துக்காக போகிற, கொண்டாந்து கொடுத்துட்டு போன. கீழே இருந்து கூப்பிட்டு அந்த அம்மா திரும்பி பார்த்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டு. He just clapped hands and said, Mother Hepsi, you will have to give me 10 pice more in the milk that you bought yesterday. And that mother looked down and fell down. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கு. He that is borrowed is a slave to the lender. 10 பைசா கூட யாரிடத்திலையும் நமக்கு கடன் இருக்க கூடாது. Even 10 pice we should not be நான் ட்ரைனிங்ல இருக்கும்போது எனக்கு ஒரு அம்மா இதை பற்றி சொல்லி கொடுத்தார். When I was in training, a mother taught me about this. அந்த நாட்களில் அந்த ட்ரைனிங்ல எல்லாருக்கும் பொறுப்பா இருந்த ஒரு தாய் இருந்தார்கள். In those days there was a mother in charge of all the training brothers. எனக்கு மார்க்கெட் டியூட்டி. மார்க்கெட் டியூட்டி எனக்கு ட்ரைனிங்ல மார்க்கெட். I had the duty of marketing. அப்போ கடைசியாக ஒரு 10 மணிக்கு கடையில் போய் நாளை காலையில் கஞ்சிக்கு சட்னி அரைக்கிறதுக்காக தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனாங்க. Finally, at 10 o'clock, I was asked to buy coconut for chutney for preparing for the next day. நான் போய் தேங்காய் வாங்கினேன், 10 பைசா குறைஞ்சு போச்சு. I went to buy coconut. 10 pice was. I needed 10 pice more. அது வழக்கமா வாங்குற கடையா இருந்தபடினால் 10 பைசா தானே சார், நீங்க போங்க நாளைக்கு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி கடைக்காரர் சொல்லிட்டார். We usually purchase there, and therefore I said, it's just 10 pice sir, I will give you tomorrow. And then I came back. நான் வாங்கிட்டு வந்து அந்த தேங்காயை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சொன்னேன், 10 பைசா நம்ம இன்னும் கடைக்கு கொடுக்க வேணும், நாளை காலையில கொண்டு வந்தா போதும்னு அவர் சொன்னார். I came back and said to that mother, I will have to give 10 pice more. That sir said we can give it on the next day. அந்த அம்மா எனக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? Do you know what that mother said? தம்பி, 10 பைசா கடன் வச்சுட்டு வந்துட்டியே, இன்னைக்கு ராத்திரி ஏசாமி வந்தா நீயும் போக மாட்டேன் நானும் போக மாட்டேன், ஓடி போய் கொடுத்துட்டு வான்னு 10 பைசா கொடுத்து அந்த ராத்திரில துரத்தி விட்டாங்க. That mother said, you will have to give 10 pice more to that shopkeeper. Tonight if Jesus will come, you won't go and even I won't go. If you go run and give the 10 pice, she said. ராத்திரியோட ராத்திரியா போய் அந்த 10 பைசாவை கொடுத்து விட்டாங்க. In the night I went and gave the 10 pice. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ வருடங்களாக 10 பைசா கூட யாரிடத்திலையும் கடன் இல்லாமல் ஜீவிக்க கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். From that day till this day, God has been enabling me not to be in debt, even at 10 pice to others. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய பிள்ளைகள் கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுத்தவர்களுக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம், அது ஒரு கட்டு. Children of God should not borrow, we become a slave to that, it is a bond. மேலே போகும்போது கீழே அந்த வல்லமை நம்ம இழுத்துடும். When we go up, that power will pull us down. அதே போல தான் யாரிடத்துல ஆயிலும் கசப்போ கோபமோ வைராக்கியமோ இருந்தாலும் அப்படித்தான் சம்பவிக்கும். The same way we have hatred or give grievance over others, that will the same thing will happen. அப்படினால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல முடிவை, இன்றைக்கு என்னுடைய முடிவு இருக்குமானால், என்னுடைய மரணம் இருக்குமானால், என்னுடைய முடிவு சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பயத்தோடு நாம் ஜீவிக்க. Therefore every Christian should live with the fear that even if his death is this day, he should be at peace.